என்னங்க? சரிம்மா, நீ ஒன்றும் worry பண்ணிக்காத. சாயங்காலம் நான் சீக்கிரமா வந்துடுறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து சினிமாக்கு போறோம். சரிங்க. ஓகே செல்லம், பத்திரமா இரு, கேர்ஃபுல்லா இரு. சரிங்க. யார் எது வந்து கேட்டாலும் கதவை திறக்காத. ஃபோன் பண்ணு. ஓகே, பை. அப்பா. ஐயோ, அவன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கானோ? அவன் வேற வெயிட் பண்றான். என்ன சொல்ல போறானோ? உள்ள வா. போயிட்டானா? எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? அவர் கிளம்ப வேண்டாமா? இப்படி திருட்டுத்தனமா சந்திக்கிறது எனக்கு என்னமோ கஷ்டமா இருக்கு. என் மனசு என்னமோ உறுத்திக்கிட்டே இருக்கு. நீ வேணா ஊன்னு சொல்லு, நம்ம 2 பேரும் ஓடி போயிடலாம். கல்யாணத்துக்கு முன்னாடியே கூட்டிட்டு போக சொன்னேன். அப்ப முடியல. உனக்கும் தைரியம் இல்ல. இப்ப கூப்பிடுறியா? 2 பேரும் சேர்ந்து எனக்கு விஷத்தை கொடுத்துட்டு எங்கேயாவது ஓடி போயிடுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தியோ அது எனக்கு தேவையில்லை. கல்யாணமாயி வீட்டுக்கு வந்திருக்க, இங்க எப்படி இருக்கணும்னு உனக்கு தெரியல. புகுந்த வீட்டுக்கு வந்த உடனே முதல்ல பண்ற தப்பு மாமனார் மாமியாரை விரட்டுறது. ஏன்னா அவங்க இருந்தா உங்களுக்கு இடைஞ்சல்ல. பெரியவங்க வீட்டுல இருந்தா ஒரு ஒழுக்கம் இருக்கும். நல்லது கெட்டது சொல்றதுக்கு ஒரு ஆளா இருப்பாங்க. உங்களுக்கும் தப்பு செய்யணும்னு எண்ணமே வராது. இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாதுன்னு நீதான் முடிவெடுக்கணும். இல்ல அவன் இல்லாம நீ வாழ முடியாதுன்னு நினைச்சா தாராளமா அவன் கூட நீ ஓடி போலாம். இனிமே தப்பு பண்ண மாட்டேங்க. இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டேங்க. என்ன மன்னிச்சிடுங்க. சரி, ஓகே, நான் உன்னை நம்புறேன்.